வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். படைப்பாளிகளுக்கு உகந்த சூழலை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள தலைசிறந்த 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 5ல் ஒரு பங்கு தமிழகத்தில் இருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இடம்பெறும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இப்போட்டிகள் பீகார் மாநிலத்தின் பட்னா, ராஜ்கிர், கயா, பகல்பூர் மற்றும் பெகுசாராய் ஆகிய 5 இடங்களில் நடைபெறவுள்ளது. மொத்தம் 28 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்படவுள்ளது. துப்பாக்கிச் சுடுதல், ஜிம்னாஸ்டிக்ஸ் மற்றும் டிராக் சைக்கிளிங் ஆகிய போட்டிகள் மட்டும் புதுதில்லியில் நடைபெறவுள்ளன. இப்போட்டியில் நாடு முழுவதிலுமிருந்து சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். தமிழகத்திலிருந்து 307 பேர் பங்கேற்கின்றனர். கேலோ இந்தியா போட்டியின் தொடக்க விழா ஆகாஷ்வாணியில் நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சி நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் விளையாட்டு யூடியூப் அலைவரிசை மற்றும் டிடிஹெச்சிலும் மாலை மணி 5:55 முதல் விழா முடிவடையும் வரை நேரலையில் ஒலிபரப்பாகிறது. இனி வேவ்ஸ் உச்சி மாநாடு குறித்த செய்திகள். மும்பையில் நடைபெற்று வரும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டின் 3வது நாளான நேற்று இந்தியாவில் திரைப்படம், தொலைக்காட்சி ஆகியவை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன், அமெரிக்காவின் மோஷன் பிக்சர்ஸ் அசோசியேஷன் தலைவர் திரு சார்லஸ் ரிவ்கின் ஆகியோர் முன்னிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் திரு எல் முருகன், படைப்பாளிகளுக்கு உகந்த சூழலை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார். இதற்கு தேவையான கொள்கைகள், தயாரிப்பு ஊக்கத்தொகை, அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகளும் ஏற்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். மத்திய அரசு அண்மையில் கொண்டுவந்த திருட்டு வீடியோ தொடர்பான சீர்திருத்தங்களை சுட்டிக்காட்டிய திரு எல் முருகன், தற்போதைய டிஜிட்டல் உலகில் படைப்பாளிகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற வேவ் சந்தை நேற்றுடன் நிறைவடைந்தது. இதில் திரைப்படம், வானொலி, இசை, அனிமேஷன் உள்ளிட்ட துறைகளில் 800 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் இந்த தேர்வு தமிழகத்தில் 31 மையங்களில் நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இத்தேர்வை எழுத உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு நீட் நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறுகிறது. பாதுகாப்பு கருதி அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகள் தேர்வு மையங்களாக மாற்றப்பட்டுள்ளன. 14 மையங்களில் நீட் தேர்வு நடைபெறுகிறது. இதில் லத்துவாடி அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் 780 தேர்வர்கள், இதர பள்ளி கல்லூரிகளில் தலா 480 தேர்வர்கள் என மொத்தம் 6630 பேர் நீட் தேர்வை எழுதுகின்றனர். இதனை முன்னிட்டு அனைத்து தேர்வு மையங்களிலும் 363 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு மேல் தொடங்கி 5:20 மணி வரை நடைபெற உள்ளது. நாமக்கல் மாவட்ட தேர்வு மையங்களில் நீட் தேர்வு எழுதுவதற்காக நாமக்கல் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவிகள் நேற்று இரவே வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன். நாட்டில் உள்ள தலைசிறந்த 100 கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் 5ல் ஒரு பங்கு தமிழகத்தில் இருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உயர்கல்வி சேர்க்கைக்கான தேசிய சராசரி 28.4% உள்ள நிலையில் தமிழகத்தில் அது 47% உள்ளது என்று குறிப்பிட்டார். எனினும் உலக நாடுகளோடு போட்டி போடும் வகையில் தமிழக இளைஞர்கள் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையை ஊக்குவிப்பதற்காக புதுமை பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி கனவு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.
அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இடம்பெறும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்ட கட்சிகள் தங்களது கூட்டணியில் இணையும் என்றார். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியால் திமுக அச்சமடைந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், மத்தியில் 14 ஆண்டுகள் ஆட்சிப் பொறுப்பில் இருந்த திமுக மாநில சுயாட்சிக்காக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் திருத்தச் சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது. வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம், மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம், வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர், வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல், இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல். இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். கத்தரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 28ஆம் தேதி வரை நீடிக்கும் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது வெப்பநிலை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எனவே பகல் நேரங்களில் முதியோர் மற்றும் நோயாளிகள் பாதுகாப்பாக இருப்பதுடன் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அடுத்த கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக மிஸ் திருநங்கை உள்ளிட்ட போட்டிகள் விழுப்புரத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கூத்தாண்டவர் கோயில் திருவிழா வரும் 13ஆம் தேதி அன்று கூவாகம் கிராமத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அதனை முன்னிட்டு வரும் 11ஆம் தேதி அன்று மிஸ் திருநங்கை அழகிப் போட்டி மற்றும் 12ஆம் தேதி அன்று மிஸ் கூவாகம் அழகிப் போட்டி ஆகிய 2 போட்டிகளும் விழுப்புரம் நகராட்சி திடலில் நடைபெறவுள்ளது. இதற்கான முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. விடுதிகளில் தங்கும் திருநங்கைகளுக்கு கட்டண உயர்வு, பாதுகாப்பு இன்மை போன்ற நிலைகள் ஏற்படக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அறிவுறுத்தியுள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். இருவரிச் செய்திகள். சிங்கப்பூரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 97 இடங்களில் தற்போதைய பிரதமர் திரு லாரன்ஸ் பாங் தலைமையிலான மக்கள் செயல்பாட்டுக் கட்சி 87 இடங்களை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றுள்ளது. தென்கொரிய அதிபர் தேர்தலில் மக்கள் அதிகாரம் கட்சியின் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் திரு கிம் மூன் சூ போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் இந்தியாவிற்கு எதிராக அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. தேசிய பாதுகாப்பு அகாடமியில் இளைஞர்கள் அதிக அளவில் சேர்வதை ஊக்குவிக்குமாறு ராணுவ பள்ளிகளை மகாராஷ்டிர கல்வித்துறை அமைச்சர் திரு தாதாஜி புசே கேட்டுக் கொண்டுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக் அருகே பாலம் கட்டுமான பணியின் போது நேரிட்ட விபத்தில் ஒரு பொறியாளர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் வீரமா முனிவரால் கட்டப்பட்ட புனித அடைக்கல மாதா தேவாலய பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது. ராணுவத்தில் 38 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற வீரருக்கு அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள வளையநகர் கிராமத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு புனித மகிமை மாதா தேவாலய தேர் பவனியில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணியையும் பஞ்சாப் லக்னோ அணியையும் எதிர்கொள்கின்றன. முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். படைப்பாளிகளுக்கு உகந்த சூழலை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள தலைசிறந்த 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 5இல் ஒரு பங்கு தமிழகத்தில் இருப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இடம்பெறும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.